அந்த பாட்டை பார்க்க போகிறோம். இந்த பாட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கருத்து நான் சொல்லித்தரேன், கவனிச்சு. இப்போ பார்க்கலாமா? இப்போ தேடி தோட்டப்பான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராஜரீகத்திலும் நாடெங்கும் எந்நாளும் கொண்டாடிட அருள் சேகரம் போல சிறந்து விளைந்திடும் செல்வம் அளித்த திருநாடு. அப்படிப்பட்ட நாடு நம்முடைய இந்திய திருநாடு. 2வது தரப்பு. இத்தகைய சீரும் சிறப்பு ஒரு பைண்டிங் பண்ணுறது சொல்லுவோம், அது மாதிரி. அதுக்கப்புறம் ஆடை நெய்யறது, துணி நெய்யறது, அதுக்கப்புறம் ஒரு பென்சில் செய்யறது, ஒரு அளவுகள் செய்யறது, இதெல்லாம் ஒரு கைத்தொழில். தினந்தோறும் கைத்தொழில் செஞ்சு அதன் மூலமாக வருமானம் ஈட்டின்னு வந்தாங்க. ஆனால் இந்த வருமானத்தை அழிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா, இந்த கைத்தொழில் வந்துனாக்கா தினந்தோறும் காசு கிடைக்கும் நம்ம இந்திய மக்களுக்கு. இது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்நியர்கள் உள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாத வருமானத்துக்கு கொண்டு போகிறேன், உங்களுக்குலாம் மாதம் போகிறதா காசு கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆசையை தூண்டி உண்டு பிறந்து வாழ்ந்த இடத்துல என்ன பண்ணாங்க, உங்களுக்கு நல்லா பெரிய வருமானமாக நாங்கள் காட்டுறோம், வாங்க நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம்னு சொல்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு முதல்ல இந்த மூளைச்சலவை சொல்கிறோம்ல, பிரெயின் வாஷ், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னு சொன்னாக்கா, 1க்கு 10 100,000 ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு 3 ரூபாய் கணக்கு எழுதி அவர் சாப்பிடும் வரைக்கும் தலை சுமையார். இந்த சம்பவம் தான் 1999 இந்த ஜூலை 23ஆம் தேதி 2:40 மணிக்கு அப்புறம் அவங்க வந்து இது மண்ணொழி பாவம் மாதிரி வளர்ந்தாங்க. இதெல்லாம் இது இல்லாமல் கல்வி ஒழுக்கம் நாங்கள் இப்போது தேயிலை தோட்டம் பாட்ட 6 சிந்தனை தொப்பி மூலம் கூறப்போகிறோம். நான் நீல நிற தொப்பியை தேர்ந்தெடுக்கிறேன். நீல நிற தொப்பி என்றால் முடிவு கூடுதல். தேயிலை தொழிலாளர் என்ற வருமானம் தன் கைத்தொழிலை விட்டு மாத உதயம் என்ற சம்பளத்திற்கு ஆசைப்பட்டு 10க்கும் 100க்கும் அல்லப்பட்டு அடிமை ஆயினர். இவற்றை மாற்ற கல்வி ஒழுக்கம் ஆகியவற்றால் தான் முடியும். தரவுதல் சேகரித்தல். தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வாஞ்சோலை என்ற ஊரில் 1999ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி 2:40 மணிக்கு தொழிலாளர்கள் தன் உரிமைக்காக குரல் கொடுத்ததால் தாக்கப்பட்டனர். நான் சிவப்பு நிற தொப்பியை தேர்ந்தெடுக்கிறேன். சிவப்பு நிற தொப்பி என்றால் உண்மை சம்பவம். மாஞ்சோலை கிராமத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராடியதை அவர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டும் அடிதடியும் நடத்தப்பட்டனர். இதில் இச்சம்பவத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு தாமிரபரணி ஆற்றில் 500க்கும் மேல் காயப்பட்டனர். அதில் 1.5 வயது குழந்தை விக்னேஷ் என்றவன் உயிர் பிரிந்தது. கருப்பு தொப்பியை கூறப்போகிறேன். கருப்பு என்றால் தீமை. மாஞ்சோலை என்ற ஊரில் நடைபெற்ற தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களை தாக்கியவர்கள் தமிழ்நாடு காவல்துறை ஆவார். தேர்ந்தெடுத்தேன். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் ஒன்றுக்கு 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் குழி உயர்ந்து கேட்டனர். இதன் 8 மணி நேர வேலை, பெண்களுக்கு மகப்பேறு, விடுப்பு போன்றவை கேட்டு போராடினர். தேர்ந்தெடுப்பது பச்சை நிற தொப்பி. பச்சை நிற தொப்பி என்றால் படைப்பாற்றல். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். அவற்றுக்கு தேவையான குடும்ப அட்டை, புனர்வாழ்வு, திறன் பயிற்சி அளித்தல், உரிய நிதி உதவி அளிப்பது கடமையாகும். முன்முயற்சியுடன் உயர்கல்வி குறையின்றி வாழ்வதற்கு ஊரில் ஒற்றுமையாக வாழ்வது என உறுதியேற்போம். பிகில் வித்தியதின்மை திட்டம் போட்டு அதன்படி வாழணும். தொழிலாளர்கள் துன்புறுவதற்கான காரணம் கல்வி, ஒழுக்கம், நாகரிகம் ஆகியவை இல்லாமையே. நம் குழந்தைகளுக்கு உயர்வான கல்வியை நாம் கற்பிக்க வேண்டும். புட் ஃபர்ஸ்டிங் ஃபர்ஸ்ட். முதலில் வேலை, பின்னர் விளையாட்டு. மக்களுக்கு வருமானம் தரும் தம் கைத்தொழிலை மீண்டும் நாம் செய்ய வேண்டும். இதனால் நாமே சம்பாதிக்கலாம். வெற்றி என நினை. கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து
விளக்கினால் நாம் வெற்றி பெறலாம். Seek first to understand, then to be understood. பேசுவதற்கு முன் கேளு, புரிந்து கேள்வி கேளு. கைத்தொழிலால் அன்றாட வருமானம் வேணாம், மாத ஊதியம் வேண்டும் என எண்ணாமல் செய்ய போகின்ற வேலையின் பின்விளைவுகளை யோசித்து செயல்பட வேண்டும். சினர்ஜி, சேர்ந்து செயல்பட வேண்டும். எல்லாரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஊதிய உயர்வு வேண்டும் என போராட வேண்டும். ஷார்ப் தசா சமநிலை சிறப்பாக உணர்கிறது. அடிமைகளாக வாழ்ந்து மண்ணோடு பாம்பு போல் வாழாமல் விடுதலை வேண்டி போராட வேண்டும்.